நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்தில் பலி எண்ணிக்கை உயரும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகள் குறித்து காத்மாண்டுவில் இருக்கும் நமது செய்தியாளர் சஞ்சீவ் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நேபாளில் ஏற்பட்ட பூகம்பத்திற்கு சான்றாக இந்த இடத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பின்னால் நீங்க பார்க்கக்கூடிய கட்டிடம் தாராவரா டவர்ஸ் என்று அழைக்கக்கூடிய கட்டிடம் 1934ஆம் ஆண்டு வந்த பூகம்பத்தின் போது கூட இந்த கட்டிடத்திற்கு எதுவும் ஆகவில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த கட்டிடத்திற்கு உண்டு. யுனெஸ்கோவால் பாரம்பரிய கட்டிடமாக இந்த கட்டிடம் அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 1934ஆம் ஆண்டு வந்த அந்த பூகம்பத்தின் போது கூட இந்த கட்டிடத்திற்கு எதுவும் ஆகவில்லை. ஆனால் இப்போது வந்த அந்த பூகம்பத்தின் காரணமாக இந்த இடம் தரைமட்டமாக இருக்கும் இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அதிகபட்சமான உடல்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இரவு பகலுமாக மீட்பு பணிகள் இந்த இடத்தில் நடந்து வருகிறது. மீட்பு பணியை நேபாளுடைய ராணுவம், அதே போல நேபாளுடைய சிறப்பு மீட்பு குழு, அதே போன்ற பலதரப்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்த இளைஞர்களும் இந்த மீட்பு பணியில் இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். இரவு பகலமாக இந்த இடத்தில் மீட்பு பணிகள் நடந்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தையில் இந்த சம்பவம் நடக்கும்போது, குறிப்பாக இந்த பூகம்பம் வரும்போது ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தில் 220 டிக்கெட், அதாவது 220 நபர்கள் உள்ளே வந்ததாக கூறப்படுகிறது. அதனால் அதிகபட்சமாக இன்னும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளே இந்த இடத்தில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக நேபாளை பொறுத்தவரை இன்று காலை நிலவரப்படி மொத்தமாக 2264 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நேபாள் காட்மாண்டு பள்ளத்தாக்கு மட்டும் இல்லாமல் இதை சுற்றியுள்ள பலதரப்பட்ட மாவட்டங்கள், குறிப்பாக நவ்கோட், அதே போல தோகாங் போன்ற பலதரப்பட்ட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட இன்னும் 3000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேபாள் பகுதியை பொறுத்தவரை மொத்தமாக 6200 பேர் இதுவரை தீவிர காயப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதே போல காட்மாண்டு பகுதி தவிர பிற மாவட்டங்களில், பிற கிராமங்களில் மீட்பு பணிகள் சற்று துரிதமாக நடக்கவில்லை என்று குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது மக்கள் மத்தியில். அதனால் அந்த பகுதியில் விரைவாக இன்று காலை முதலே ராணுவத்தினர் அனுப்பப்பட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து வரவேற்கப்பட்ட NDRF என்று அழைக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு குழு காட்மாண்டுவில் மட்டுமாக 3 குழுக்கள் உள்ளது. அந்த குழு கூட பலதரப்பட்ட இடங்களில் இதுபோல மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. அதனால் இன்னும் இந்த இறப்பு விகிதம் என்பது அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், காட்மாண்டு, நேபாள்.